தனிப்பட்ட பக்தியை காட்டிலும் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை 420 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு 432 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த உடன்படிக்கை அது கழித்து 432 ஆண்டுகள் கழித்து தலைமுறைகள்லாம் மாறி 18வது தலைமுறையில் கர்த்தர் நினைவு கூர்ந்த உடன்படிக்கை நினைவு கூறுதல் முதல் காரணமே விடுதலை தருவது தான். இன்று கர்த்தர் உன் பிள்ளையை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செழிப்பான தேசத்தில் நாட்டப்படுவீர்கள். செழிப்பின் பாதையிலே, அற்புதத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தப் போகிறார். சம்பாத்தியத்தை மட்டுமல்ல, சௌக்கியத்தை ஆரோக்கியத்தையும் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். ஆதி மேன்மை நான் திரும்ப பண்ண போகிறேன். கொம்புகள் உயர்த்தப்பட போகிறது. கட்டுகளை அவிழ்க்கிறேன், சிறையிருப்பை திருப்புகிறேன். சில சமயத்தில் இந்த எசேக்கியா செய்த காரியத்தை போல அரபு ராஜாக்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றுகிற பொழுது எசேக்கியானுடைய பிள்ளை எசேக்கியானுடைய காலத்துக்கு பிறகு அவன் சிறைப்பட்டு போய்க்கிறான். மனாசே தேவையில்லாத ஜனங்களை வீட்டில்